ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு பணம் தரும் வெற்றிலை மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு மாத கடைசியில் கையில் பணம் இருக்காது. அடுத்த மாதம் சம்பளம் வந்தால் தான் பணங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு 500 கிடைச்சாலும் போதும், நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். அன்றாட பொருட்களை வாங்கக்கூட ஒரு சிலருக்கு மாத கடைசியில் காசு இருக்காது. இப்படிப்பட்டவர்களோட சூழ்நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய சில்லறை செலவுகளை சமாளிக்கிறதுக்கு கூட வழி இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வரவே கூடாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கட்டாயம் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். இது ஒரு சின்ன முயற்சி. நம்பிக்கையோடு செய்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பணம் வரும். நிறைய பணம் காசு செலவு செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு வெற்றிலை கொஞ்சம் ஜவ்வாது இருந்தால் போதும், இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒரே ஒரு ஜவ்வாது பாட்டில் வாங்கினீங்கன்னா கூட இது நீண்ட நாட்களுக்கு வச்சு நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய முடியும். காசு தேவைப்படும் பொழுது பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க. முருகப்பெருமான மனசார நினச்சி குல தெய்வத்தையும் நினச்சிக்கோங்க. ஒரு வெற்றிலை கிழிஞ்சு இல்லாமல் நல்ல ஒரு புது வெற்றிலையாக சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஜவ்வாதை பூசி மடித்து வச்சுக்கோங்க. முருகப்பெருமானே எனக்கு வெற்றியை கொடு, செல்வத்தை கொடு அப்படின்னு வேண்டிக்கோங்க. இந்த வெற்றிலையை கையில் வச்சுக்கிட்டு ஸ்ரீ ரூராய ரூராய சக்தி அப்படிங்கிற மந்திரத்தை மனசார 108 முறை சொல்லணும். எங்களுக்கு இவ்வளோலாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 27 முறை கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஸ்ரீ ரூராய ரூராய சக்தி, இந்த மந்திரத்தை சொல்லி இந்த வெற்றிலையை அப்படியே மடித்து உங்கள் பாக்கெட்டில் அல்லது பர்ஸில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக அவசர தேவைக்கு தேவையான அளவு பணம் உங்களுக்கு கிடைக்கும். 2 இல்லைன்னா 3 நாட்களுக்கு இந்த வெற்றிலையை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. 2-3 நாட்களுக்கு உங்களுக்கு பணத்திற்கு பஞ்சம் வராது. ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகப்பெருமான் உங்களுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்குவாங்க, உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பாங்க. எந்த வேலையும் பார்க்காம வெறுமனே சும்மாவே வீட்டில் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னா கட்டாயம் இது பலன் கொடுக்காது. எல்லா வேலையும் செய்கிறோம், இருந்தாலும் பணப்பற்றாக்குறை இருக்குது, நேரத்திற்கு பணம் கைக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் இது உங்களுக்கு இந்த பரிகாரம் வேலை செய்யும். இதை செய்கிறதுனால லட்சமாக சம்பாதிப்பீங்க, உடனே கோடீஸ்வரம் ஆவீங்க அப்படிங்கிறது கிடைக்காது. இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப நம்முடைய தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம். டக்குன்னு இந்த பரிகாரத்தை செஞ்சால் உடனடி பணம் நமக்கு கைக்கு வரும். எப்படியாவது எந்த ரூபத்திலேயாவது இந்த பிரபஞ்சம் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. முருகப்பெருமானும் உங்களை கைவிட மாட்டாங்க, மகாலட்சுமி தாயாரும் உங்களை கைவிட மாட்டாங்க. நிச்சயமாக கட்டுக்கடங்காத பண வரவு உங்களுடைய வேலைக்கேற்ப உங்களுக்கு கிடைக்கும். 24 மணி நேரமும் பணம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். வெற்றிலை வெற்றியை மட்டுமே கொடுக்கும். நம்பிக்கை இருந்தால் முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். நாளைய தினம் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் இதை செய்து பாருங்கள். கட்டாயம் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முருகப்பெருமானின் அருளிலும் உங்கள் குல தெய்வத்தின் அருளிலும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கட்டும். நாளைய தினம் மாதத்தின் முதல் நாள். ஆங்கில மாதமோ தமிழ் மாதமோ மாதத்தின் முதல் நாளை எப்படி புது வருடம் பிறந்தால் நம்ம வரவேற்போமோ அதே போல் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் நம்ம மன நிறைவோடு அந்த மாதத்தை சந்தோஷமாக நம்ம வரவேற்கணும். அதுபோல் செய்யும் பொழுது கட்டாயம் நம்முடைய வீட்டில் பண வரவுங்கிறது அதிகரிக்கும். மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். நாளைய தினம் நீங்கள் நிலைவாசல் கதவை திறக்கும் பொழுது மகாலட்சுமி தாயே வருக வருக அப்படின்னு சொல்லி தரங்க. பன்னீரை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் நிலைவாசலில் தெளித்து விடுங்க. எந்த அளவுக்கு நம்ம மன நிறைவோட மன சந்தோஷத்தோட நம்ம வரவேற்கிறோமோ, நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரவங்க வரும்போது எவ்வளோ மன நிறைவோடு வரவேற்கிறோமோ அதே போல் நம்ம மகாலட்சுமி தாயாரை மனம் சந்தோஷமாக வரவேற்கணும். எந்த அளவுக்கு நம் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்குதோ அந்த வீட்டில் எப்பொழுதுமே பண வரவுங்கிறது குறைவில்லாமல் இருக்கும், சந்தோஷமும் குறைவில்லாமல் இருக்கும்.
மன மகிழ்ச்சியோடு நாளைய மாதத்தின் முதல் நாளை சந்தோஷமாக வரவேற்க தயாராகுங்க. இந்த தகவல் உங்களுக்கு எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கட்டாயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.